ஆக்சிடென்ட் கொடுத்து பார்க்குறேன். வியூவர்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வண்டி கிடச்சிது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வண்டிக்கு தான், அவரோட ஓன் வண்டி, சிங்கிள் ஓனரு. அவர் எவாலுவேஷன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஓடி இருக்குன்னா 1,58,743 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ நான் வண்டியை ஓட்டி பார்த்தேன். வண்டி சூப்பராக இருக்குது. இப்போ பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி வாங்கக்கூடாது, நல்லா இருக்காதும்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கார் எவாலுவேஷன் போட்டிருப்பேன். அது ஹார்ட்லி 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆனால் அதில் அவ்வளோ குறைகள் இருந்துச்சு, அவ்வளோ பிரச்சனை இருந்தது. ஆனால் இது 1,58,743 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கஸ்டமர் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் எதையுமே பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் கிளச்சு கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் இருக்குது. சரிங்களா? அது 1,58,743க்கும் கிளச்சு ஹார்ட் ஆகிறதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வந்து பீரியடிக்காக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆகும். சரிங்களா? அது மட்டும்தான் நீங்கள் வந்து கொஞ்சம் பெயினாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கிச்சுன்னா, மற்றபடி நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் வெளில வாங்க. 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் வண்டி ப்ராப்ளமாக இருக்கும், வாங்கக்கூடாது அப்படின்னு. இப்படி சொல்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா, டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் கம்மின்னு சொல்லிட்டு எது கம்மியாக இருக்கோ அதை வாங்குறீங்க. இந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ஓட்டி நல்ல வண்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற வண்டியை யாரும் வாங்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள வண்டிக்காரங்க என்ன பண்ண முடியும், அவங்களும் வந்து மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நல்ல காரையும் மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நல்ல காரையும் மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் எந்த காரை வாங்குறீங்க, நல்லது வாங்குறீங்களா கெட்டது வாங்குறீங்களான்னு மைலேஜ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்து வாங்க, மைலேஜை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இதான் என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ இந்த வண்டியை நான் ஜஸ்ட் ஓட்டி காட்டுற மாதிரி இருக்கேன், எப்படி போகுதுன்னு. ஸ்டெபிலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங் இருக்குது. ஆக்சிடென்ட் கொடுத்து பார்க்குறேன். செகண்ட் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸு பிக்கப்பு செம்மையாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்பேஸ் தான் வேணும், ரோடு தான் வேணும். வண்டி அட்டகாசமாக இருக்குது. அதேமாதிரி சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறது தான், 80,000 கிலோமீட்டர் ஓட்ட வண்டி நான் இதுக்கு நேற்று உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். அந்த வண்டியில் சஸ்பென்ஷன் சரியில்லை, நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,60,000 கிலோமீட்டர் ஓட்டின வண்டி, இதில் எந்த குறையும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த கஸ்டமரு கரெக்டாக டைமிங் எல்லாத்தையும் சர்வீஸும் சரி தான், டைமிங் செயின் மாற்றுறது அதை முதற்கொண்டு எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன், 1,60,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கேன், இன்னும் இது வரைக்கும் இன்ஜெக்டர் மாற்றவே இல்லை. நானுமே இன்ஜெக்டர் மாற்ற சொல்லி ரெக்கமெண்டே பண்ணலை. ஸோ அந்தளவுக்கு வண்டி சூப்பராக இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு. இன்ஃபேக்ட் சில பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, 80,000 கிலோமீட்டர் ஓட்டின வண்டியில் வந்து கொஞ்சம் சீட்லாம் கிழிஞ்சிருந்து சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, அந்த வீடியோட தொடர்ச்சியாக 2 விதமாக சொல்லியிருப்பேன். வண்டியை வந்து எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது, வண்டியை வந்து மாடரேட்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு. அதாவது சிங்கிள் ஓனர் இருக்குங்க, சரிங்களா? 2 ஓனராக இருக்கும், ஒஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சிங்கிள் ஓனர் உள்ளவங்க இந்த 2 கேட்டகரியில் ஏதாவது ஒன்று இருப்பாங்க. எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது, மாடரேட்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு. இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. கரெக்டாக பீரியடிக்காக ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சு அந்த டைமிங் சேஞ்ச் மாற்றுறது எல்லாமே நல்லா பண்ணுறாரு. இன்னும் பாருங்கள், இந்த வண்டியில் ஒன்றும் பெருசாக கம்ப்ளைண்ட்டே இல்லை. பட் அவர் வந்து ப்ரோஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவாலுவேஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்கிட்ட வந்து வண்டி உங்களுக்கு கிடச்சதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து 2,00,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி கூட தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். கன்சிஸ்டன்ஸாக 2,500 ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் ஆக்சிடென்ட் அடிச்சிட்டேன். மேக்ஸிமம் 2,500 ஆர்பிஎம் தான் போகும், அதுக்கு மேலே போகாத ஐலிங்கில். என்ஜின் பெட் ஓகே தான் சார், என்ஜின் பெட்டில் எதுவும் மாற்ற வேண்டியதில்லை, ஓகே தான். வியூவர்ஸ், நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். உண்மையிலே இந்த கஸ்டமருக்கு நன்றி சொன்னோம். அவர் எனக்கு பிஸ்னஸையும் கொடுத்து எனக்கு இந்த வீடியோவை கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி சார். வணக்கம் சார்.